பத்திரிகையாளர்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய இந்த ரெயின் கோட்டை நமக்காக ஸ்பான்சர் செய்திருக்கக்கூடிய ஊக்கி நிறுவனத்தை சேர்ந்த மார்க்கெட்டிங் ஹெட் திரு அருண், ரீட்டைல் ஹெட் திரு ஸ்ரீதர், டைரக்டர் ஆபீஸை சேர்ந்த அர்ச்சனா அவர்கள் மற்றும் பவித்ரா அவர்கள் ஆகியோரையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவர் சுரேஷ் வேதநாயகம் அவர்களையும் மற்ற நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருகை என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வரவேற்கிறேன். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பொறுத்தவரை பல்வேறு நலத்திட்ட நிகழ்வுகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நலனை கருதி பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதனுடைய ஒரு பகுதியாக தற்போது நாம் மழை காலத்தில் இருக்கின்றோம். களத்தில் செல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இப்படியாக ஒரு ரெயின் கோட் வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவு நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்டு அதன் பிறகு இந்த ரெயின் கோட்டை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இதை நமக்காக வழங்கக்கூடிய புரவலர்களை கண்டுபிடித்து அவர்களோடு பேசி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விற்கு ஏற்பாடு செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவர் சுரேஷ் வேதநாயகம் அவர்களை நாம் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய இது போன்ற பத்திரிகையாளர் நலன் கருதி நடத்தி வரக்கூடிய நிகழ்வுகளுடைய ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. கடந்த நிகழ்வு கடந்த 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெற்றது. அனைவரும் வருவீர்கள். சென்னை பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மற்றும் இதர பத்திரிகையாளர்கள் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்குமான முழு உடல் பரிசோதனை நிகழ்வு கடந்த 8ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் தமிழக அரசோடு இணைந்து நடத்தியது. அனைவரும் அறிவீர்கள். கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்வில் பயன்பெற்றார்கள். அதுல ஒரு 2 விஷயத்தை மட்டும் அந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடத்தப்படுவதனுடைய தேவை என்ன அப்படின்றத உணர்ந்து கொள்வதற்காக அது அமையும். கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற அந்த முழு உடல் பரிசோதனை நிகழ்வுல கலந்து கொண்ட ஒரு நிறுவனத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் அவருடைய கணவர், அவங்க 2 பேரும் பரிசோதனை செய்யறாங்க. அப்போ அவருடைய கணவருக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு சிறிய அடைப்பு இருப்பது அப்போதுதான் கண்டுபிடிக்கப்படுது. அவருக்கு எந்த சிம்டம்ஸும் கிடையாது முன்னாடி வரைக்கும். பட் அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு அப்போ போய் அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு சின்னதா ஒரு அடைப்பு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியாக இந்த தொடக்கத்திலேயே அவங்க கண்டுபிடிச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கோ நாளைக்கோ அவர் அதற்கான சிகிச்சையில அதற்கான ஒரு சின்ன ஆபரேஷன் அவர் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதை இன்னைக்கு செய்ய இருக்கிறாங்க. அவங்க கால் பண்ணி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய இந்த ஏற்பாடு இல்லாட்டினா அவருக்கு அது எப்படி கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். சிம்டம்ஸ் ஏதாவது தனியா மயக்கம் ஏற்படுத்திருக்கலாம், நெஞ்சுவலி ஏற்படுத்தலாம். அவருக்கு எந்த இடத்துல அந்த ஏற்படுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது நடைபெற்றா நிச்சயமா கூட்டு போய் அவரை உடனடியாக மருத்துவமனையில சேர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியாக ஏற்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த வகையில இப்படியாக நாம் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னும் நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த, அதாவது பத்திரிகையாளர் குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் அந்த முழு உடல் பரிசோதனை செய்திருக்காங்க. அதே பரிசோதனையை அவர்கள் வெளியில போய் செஞ்சிருந்தா எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னு சும்மா போய் கால்குலேட் பண்ணி பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் செலவாயிருக்கும் 4 பேருக்கும். அவ்வளவு பெரிய முழு உடல் பரிசோதனை செய்வதற்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் செலவாயிருக்கும். ₹1 கூட செலவில்லாமல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய ஏற்பாடு தமிழ்நாடு அரசினுடைய உதவியோடு அதை நடந்து முடிந்திருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த வகையில் சிறப்பு பெறுகின்றது. அந்த வகையில் தான் இந்த நிகழ்வும் சிறப்பு பெறும். களத்திற்கு சென்று செய்தி சேகரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் ஆகியோருக்கு இந்த ரெயின் கோட் என்பது நிச்சயமாக இந்த மழை காலத்தில் மிக பேருதவியாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அந்த வகையில் இந்த நிகழ்வை நடத்துவதில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் பெருமை கொள்கிறது. முதலாவதாக இந்த சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் IPS அவர்களை சிறப்பு செய்வதற்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவர் சுரேஷ் வேதநாயகம் அவர்களை அழைக்கிறேன். சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு ஜெயக்குமார் IAS அவர்களை சிறப்பு செய்வதற்காக
பத்திரிகையாளர் திரு என்ராம் அவர்களை சிறப்பு செய்வதற்காக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு நகிரன் கோபால் அவர்களை சிறப்பு செய்வதற்காக துணைத் தலைவர் மதன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஸ்பான்சர்ஸ், அவங்க இல்லாட்டா இந்த நிகழ்வே கிடையாது. சோ அந்த வகையில ஊட்டி நிறுவனத்தை சேர்ந்த நிர்வாகிகளை சிறப்பு செய்வதற்காக முதலாவதாக ஊட்டி நிறுவனத்தினுடைய மார்க்கெட்டிங் ஹெட் திரு அருண் அவர்களை சிறப்பு செய்வதற்காக பாரதி அவர்களை அழைக்கிறேன். துணைத் தலைவர் பாரதி. அடுத்ததாக ரீட்டைல் ஹெட் மிஸ்டர் ஸ்ரீதர் அவர்களை சிறப்பு செய்வதற்காக பிரியன் அவர்களை அழைக்கிறேன். ஊட்டி நிறுவனத்தினுடைய டைரக்டர்ஸ் ஆபீஸை சேர்ந்த அர்ச்சனா அவர்களை சிறப்பு செய்வதற்காக கவாஸ்கர் அவர்களை அழைக்கிறேன். நிர்வாக குழு உறுப்பினர் கவாஸ்கர். அடுத்து பவித்ரா அவர்களை சிறப்பு செய்வதற்காக அகிலா அவர்களை அழைக்கிறேன். ஊட்டி நிறுவனத்தை சேர்ந்த பவித்ரா அவர்களை சிறப்பு செய்வதற்காக நிர்வாக குழு உறுப்பினர் அகிலா அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்வதற்காக ஊட்டி நிறுவனத்தை சேர்ந்த நிர்வாகிகளை அழைக்கிறேன். முதலாவதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை சிறப்பு செய்வதற்காக ஊட்டி நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள். அடுத்ததாக சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் ஐபிஎஸ் அவர்களை சிறப்பு செய்வதற்காக ஊட்டி நிர்வாகிகள்.